Welcome to our channel. Motivate our soul. Please subscribe my channel. அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய நடுவர் அவர்களே, இரண்டு அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே, இங்கே பெருந்திரளாக கூடியிருக்கிற கோவை மண்ணின் மைந்தர்களே, 26ஆம் நகைச்சுவை விழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிற கோவை நகைச்சுவை சங்கத்தை சார்ந்த அன்புக்குரியவர்களே, ராஜபாளையம் நகைச்சுவை மன்றத்திலிருந்து வந்திருக்கிற என் மண்ணை சேர்ந்த அன்பர்களே, தங்கள் வீட்டு வேலைகளெல்லாம் போற இடமெல்லாம் கூட்டு வந்துரு, எங்களுக்காக வந்திருக்காங்க. உங்களுக்காக. அதாவது இப்படி ஒரு ஊர் பாசம் இருக்கணும்யா. தங்கள் வீட்டு வேலைகளை எல்லாம் மறந்துவிட்டு இங்கே வந்து அமர்ந்திருக்கிற என் இனிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஹேமதர்ஷினி வந்தாங்க. ஹேமதர்ஷினி தானே? ஹேமவர்தினி. ஹேமவர்தினி, சாரிங்க. நீங்க என்னமா வர்தினியை தர்ஷினின்னு ஆக்கிடுங்க. ஐயா மறந்துட்டேங்க. அது உங்களுக்கு வரம்மா. நிஜமா அப்படிதான் எழுதி வச்சிருக்கீங்க. எழுதி வச்சிருக்கீங்க. சரி, அது ராஜபாளையத்திலிருந்து வரும்போது இதெல்லாம் நடக்கும். அதனால ஒன்றும் இல்லைங்க, அது மறந்து போயிட்டு இப்போ புது பேர் கிடைச்சிருச்சு. அந்த கிடைச்சிருச்சுல, எக்ஸ்ட்ரா ஒரு நேம் கிடைக்கிறதுல எவ்வளோ பெரிய விஷயம். அவங்க வந்து பயங்கரமாக பேசினாங்க, வண்டி சாவி, வீட்டு சாவி, கார் சாவி அப்படின்னு. இந்த கலவரமே அதனால தான். இந்த பிள்ளை பேசி உட்கார்ந்தவுடனே வண்டி சாவியை தொலைச்சோமா இல்லையான்னு பாதி கூட்டு தான் கிளப்பி விடுறாங்க. ஓ, அதுதான் காரணம். ஏங்க, ஒரு நிகழ்ச்சிக்கு வந்த இடத்த பார்க்கணும். அதை அங்க வச்சியா, இது அங்க வச்சியா, மாமியார் எங்க வச்சப்பெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம்னா வாழ்க்கையில நிம்மதியா வாழ முடியாதுமா. இல்ல, அவங்க பாட்டு பாடும் போதே நினைச்சேன் கூட்டத்துல கலவரம் வரும்னு. பட்டிமன்றத்துல வந்தா பாட்டு பாடுறத மறந்துடணும். நீ மறக்காததுனால நம்ம பட்டிமன்றத்துல யாருமே பாடுறது இல்ல. பாடுன முதல்ல அந்த என்ன காரணம்? பாட்டு மறக்கல, பாட்டு மனசுக்குள்ளே நிக்குது, பாடிட்டாங்க. பட் இது பரவாயில்ல. நீங்க பாட்டு மன்றத்துல போய் பட்டிமன்றம் பேசிட்டு இருக்க கூடாது. நீங்க கீர்த்தனை பாட வேண்டிய இடத்துல நடுவர் அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் பெரிய பிரச்சனை. அதனால இதை இங்க மறந்துடுங்க, அதை அங்க மறந்துடுங்க. சரியா? எவ்வளோ பேசியிருக்கிறாங்க. பைக்கு சாவி, நான் கேட்குறேன், நம்ம பைக்கே ஒரு நாள் தொலைஞ்சு போச்சுங்க. சரி, யாரோ ஒருத்தன் திருடிட்டு போயிட்டான். அதை நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா நிம்மதியாக வாழ முடியுமா? புதுசாக ஒரு பைக்கு வாங்குறோம், பைக்கிலேயே ஒருத்தன் உட்காந்துக்கிட்டே இருக்கான்னு வைங்க. என்னையா வேலை வெட்டிக்கு போலையா, எந்திரிச்சு போனால் பைக்கு தொலைஞ்சு போயிடும். வீட்டு வாசல்லே ஒரு ஆள் அந்த பூட்டை பிடிச்சி தொங்கிக்கிட்டே இருக்காரு. என்னையா எங்கிட்ட அது போனால், இல்லை வீட்டு சாவி தொலைஞ்சு போச்சுன்னா, மறந்து போச்சுன்னா. இப்படியே மறக்கணும். அன்னைக்கு உள்ளதை மறந்துட்டு அடுத்தடுத்து போகணும். பைக் தொலைஞ்சா கார் வாங்கிட்டு போறோம், அவ்வளவுதானே. கார் தொலைஞ்சா தனி விமானம் வாங்கிட்டு போறோம், இல்லாட்டி ஒரு டிராக்டர் வாங்கி ஓட்டுவோம், போறோம். அவ்வளவுதானே. மாட்டு வண்டியில கூட போறோம். வாழ்க்கையா சந்தோஷமா வாழ்றோம். இதெல்லாம் ஒரு விஷயமாமா. இவங்க நினைக்கிறாங்க ஞாபக மறதிங்கிறது ஏதோ அல்சைமர் நோய் மாதிரி சொல்றாங்க. நாங்க அந்த நோய்க்கெல்லாம் ஆதரவா இருக்கிற மாதிரி, இவங்கெல்லாம் அது அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்ற மாதிரி. என்னப்பா நாங்க கஜினி சூர்யாவா இல்ல தர்மத்தின் தலைவன் ரஜினி சார் நினைச்சீங்களா? அப்படி இல்லைங்க. மறக்க வேண்டியதை மறப்பது வரம். இதுதான் எங்க அணி. நீங்க புரிஞ்சுக்கோங்க, எல்லாத்தையும் மறந்துட்டு தெரியறது கிடையாது. எதை மறக்க வேண்டுமோ அதை மறப்பது வரம். அதை மறக்காமல் மனசுல சுமந்துகிட்டே இருப்பது சாபம். புரியுதா? இதுதான் எங்க பாயிண்ட். வந்துட்டு இந்த பிள்ளை உப்பு புளி மிளகா, அந்த சின்ன குழந்தையில நடந்ததை பூரா அந்த பிள்ளை இன்னும் ஞாபகம் வச்சு. தேன் மிட்டாயி, அதை எலி கடிச்சது, நீங்களும் அதை ஞாபகத்தில் வச்சிருக்கீங்க. இல்லம்மா, நான் இது இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு மறக்க கூடாது. இந்த தீசிஸ் பேப்பர் என்ன எழுதியிருக்குன்னு சொன்னாங்க பாத்தீங்களா? என் ஆய்வின் கருதுகோள் என்னவென்றால், அப்படிதான் எழுதணும் தீசிஸ்ல. அங்க போய் எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குன்னு, ஆ அம்மா, ஆ ஆடு, ஈ இலை, ஊ ஊதல்னா எல்லாம் ஊதிட்டு போயிடும். அதை மறக்கணும். குழந்தையில படிச்சதை மறக்கணும். 10ஆம் கிளாஸ் வரும்போது 9ஆவதுல படிச்சதை மறக்கணும். 12th வரும்போது 10th படிச்சதை மறக்கணும். காலேஜ் வரும்போது ஸ்கூலையே மறக்கணும். கல்யாணம் பண்ண பிறகு பிறந்த வீட்டை மறக்கணும். மறந்தாதான் வாழ முடியும். இல்ல இல்ல, அது முக்கியமா. அது உண்மைங்க. இங்க உள்ள ஆண்கள்ட்ட எல்லாம் கேட்டு பாருங்க, அவங்க வாழ்க்கையில பாதி பிரச்சனையே, எங்க அப்பாவா இருந்தா இப்படி எல்லாம் என்னை விட்டுருப்பாரா, எங்க அம்மா வீட்டுல எல்லாம் நான் எப்படி வாழ்ந்தேன்னு ஆரம்பிச்சா நீங்க எல்லாம் நிம்மதியா வாழ முடியுமா? எங்க அண்ணன் எங்களை உள்ளங்கையில வச்சு தாங்கினாங்கயா. அதெல்லாம் மறந்ததுனாலதான் இவங்களோட வாழ முடியுது. அவங்க உள்ளங்கை பெருசா இருந்திருக்கும், இங்க உள்ளமே சிறுசா இருக்கையா. ஓ, உள்ளம் கை. இப்படி எல்லாம் ஒரு விளக்கம் இங்கதாமா வருது. ஐயா, ஆட்டோகிராஃப் படத்தை பத்தி நீங்க ரொம்ப அழகா தொடங்குனீங்க. அழகா இல்ல, அழகா இருக்கிறவங்க அழகா தானே தொடங்குவாங்க. உங்க அணியே என்னை ஒரு வழி பண்ணுது. இதை நீங்க மறந்துருங்க ஐயா. நீங்க அழகா இருக்கேன்னு சொன்னது நீங்க மறந்துருங்க.
நீங்க சொல்லும் போதே நான் ஏத்துக்கலையே, வாங்கினாதானே மறக்கிறதுக்கு. அதுல சேரன் வந்து ஸ்கூல் படிக்கும் போது மல்லிகான்னு ஒரு பொண்ணு லவ் ஆமா பண்ணுவார். ஆமா. அப்புறமா கல்லூரிக்கு போய் அங்க ஒரு சேச்சி லத்திகான்னு ஒருத்திய லவ் பண்ணுவார். அப்புறம் ஸ்னேகா கூட நல்ல ஃப்ரெண்டா இருப்பாரு. கணிகான்னு ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்குவாரு. இப்ப இந்த 3 பேரை ஞாபகத்துல வச்சுக்கிட்டே இருந்தாருன்னு வைங்க, நிம்மதியா அவரால் வாழ முடியாது. முடியாது. படம் முடிஞ்சு. காதல் தோல்வியை மறந்தால் தான் திருமணம் வெற்றி அடையும். கரெக்ட். அதனாலதான் கண்ணதாசன் எழுதினார், நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா. காதலருக்காக எழுது, காதலர்களுக்காக, காதலில் தோல்வி அடைந்தவர்களுக்காகவே எழுதுது. பழக தெரிந்த மனமே பழக தெரிந்த உயிரே உனக்கு விலக தெரியாதா. மறந்துட்டீங்க. உயிரே விலக தெரியாது. எங்களுக்கு ஞாபகம் வருது, எவ்வளவு நல்லா இருக்கு, எவ்வளவு நல்லது. என்ன வேணா சொல்லிட்டு மறந்து போயிட்டேன் அப்படின்ட்டு பையன் அப்பப்ப எடுத்து கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இருக்கு. நீங்க இருக்கீங்களே, அதான் உங்களை நாங்க அழகுன்னு சொன்னோம். அதத்தான் அப்பயே மறந்தாச்சுல. இப்போ நம்ம வெளியூருக்கே டூர் போறோம்னு வைங்க, வீட்டில் என்ன சொல்லுவாங்க, 2 நாள் டூர் போறோம்னா என்ன சொல்லிட்டு கிளம்புவாங்க தெரியுமா? இந்த 2 நாள் வீடு வேலை இந்த தெருவு எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியா இருக்கணும். அப்ப எல்லாத்தையும் மறப்பதுதான் நிம்மதி என்றால் ஞாபக மறதி வரமா சாபமா? மறக்கிறது நல்லதான். வர மறந்தா கைத்தட்டுங்க. இப்படி எல்லாம் மறந்து போய் உட்காந்து கைத்தட்ட மறந்து போய் உட்காந்து. இல்ல நீங்க தான் அப்பப்ப சொல்லிடுறீங்கல்ல, ஞாபகப்படுத்துறீங்க. எவ்வளவு முக்கியமா இந்த ராஜபாளையத்துக்காரர் கூட கைத்தட்டலையா? அதான் எனக்கு இல்ல, அவங்க மெய் மறந்துட்டாங்க. ஞாபக மருது எவ்வளவு பெரிய வரம் தெரியுமாங்கய்யா. எங்க தெருவழியா ஒரு 80 வயசு பெரியவரும் அவங்க மனைவியும் வாக்கிங் போவாங்க. எங்க தெருவழியா தான் காலையில போவாங்க. ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா அவர் அந்த அம்மா கிட்ட, எங்க வீட்டுக்கிட்ட ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி ஒரு கல் கிடக்கும். அவர் சொல்லுவார், அம்மோ பார்த்து கால் வச்சு நடக்கணும். ஒரு நாள் செல்லக்குட்டி பார்த்து கால் வச்சு நடக்கணும், கண்ணம்மா பார்த்து வா அப்படின்னு. 80 வயசு. அவர் அந்த அம்மாவுக்கு ஒரு 65 வயசு இருக்கும். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, இந்த வயசுல இப்படி அன்பா இருக்க முடியுதுன்னு அந்த பெரியவர்கிட்ட கேட்டேன். என்னங்க ஒவ்வொரு நாளும் அந்த அம்மா ஒவ்வொரு பேர் சொல்றீங்க, அவ்வளவு லவ்வானே? இல்லம்மா, அவ பேர் மறந்து போய் 10 வருஷம் ஆச்சு. ஆனா அவரை பிடிச்சு நீங்க கேட்டிருக்கீங்க பாருங்க, யாருமா கேட்டிருக்கேன். அதனால நான் டெய்லி ஒரு பேர் வச்சு கூப்பிடுறேன். அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்ப அந்த ஞாபக மருதி அந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு மகிழ்ச்சியை உண்டு பண்ணுகிறதா இல்லையா? எவ்வளவு பேசுறீங்க ஐயா. எஸ்ரா வந்து ஒரு அழகா ஒரு கதையில எழுதினார், ஒரு திருடனின் 3 அற்புதங்கள். அந்த கதை பேர். அந்த கதையில தெக்கன் அப்படின்னு ஒரு திருடன் வருவாங்கய்யா. அந்த திருடனுக்கு திடீர்னு ஒரு சக்தி வந்துடும். அவன் ஒரு நாயை தொட்டான்னு வைங்களேன், அந்த நாயுடைய நினைவுகள்லாம் இவனுக்கு தெரியும். அது என்ன கஷ்டப்பட்டுச்சு, யார்கிட்ட அடி வாங்குச்சுங்கிறதுலாம் தெரியும். ஒரு மரத்தை தொட்டா அந்த மரம் என்ன ஃபீல் பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் அவனுக்கு தெரியும். அப்படி ஒரு ஆற்றல் திடீர்னு வந்துடும். ஒரு வீட்டுக்கு திருடுறதுக்காக ஒரு மாமரத்தை பிடிச்சி ஏறி குதிப்பான் பின்வாசல் வழியா. அப்போ அந்த மாமரத்தை தொட்ட உடனே அது என்ன நினைக்குதுன்னு இவனுக்கு தெரிஞ்சிடும். என்னன்னா அந்த மாமரம் ஆக்சுவலாக பட்டு போய் இருக்கும், ரொம்ப பரிதாபமாக இருக்கும். அந்த மாமரம் ஒரு காலத்தில் ரொம்ப நல்லா கனிஞ்சி ரொம்ப இனிமையாக இருந்திருக்கும். அந்த வீட்டுக்காரங்க குழந்தைகளோட விளையாடுவாங்க, எல்லாரும் அங்கே வந்து பேசுவாங்க, அந்த மரத்தை நல்லா பராமரிச்சிருப்பாங்க. ஆனால் புதுசாக அந்த வீட்டை வாங்கினவங்க தோட்டத்து பக்கமே போக மாட்டாங்க. அந்த கதவை அடைச்சி போட்டதுனால குழந்தைகளும் வரமாட்டாங்க, யாருடைய பராமரிப்பு இல்லை, அணில்கள் கிளிகள் எதுவுமே வராமல் அது நொந்து நொந்து பட்டு போயிருக்கும். இப்போ அந்த திருடன் அந்த மரத்தை தொட்டுட்டே சொல்வான், நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, நினைவுகள் எப்போதும் தொந்தரவு தரக்கூடிய. நீ உன் சந்தோஷம் பூப்பதும் காய்ப்பதும் கனிவதும் தான். உன்னை யாரெல்லாம் நேசிச்சாங்கிறத நீ நினைச்சுக்கிட்டே இருந்தேன்னா நிம்மதியா வாழவே முடியாது. அவங்களையெல்லாம் நீ மறந்துரு. உன்னுடைய வேலை காய்ப்பது கனிவது, அதை மட்டும் செய், நீ நிம்மதியாக வாழ முடியும் என்று சொல்வான். அதை ஏற்றுக்கொண்டு அந்த மரம் திரும்பவும் கனி கொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ யோசிச்சு பாருங்களேன், நம்முடைய வேலை என்ன என்றால் அன்னன்னைக்கு புதிதாக வாழ்வது. இன்று புதிதாக பிறந்தோம் என்று பாரதியே சொன்னா. பழசெல்லாம் மறந்ததாங்க இன்னைக்கு புதுசா வாழ முடியும். ஐயா, நான் கல்யாணம் முடிச்சு பக்கத்துல ஒரு கிராமத்துக்கு தான் போனேன், ராஜபாளையத்துல இருந்து. போன 2வது நாள் எங்க சின்ன மாமியார் நிறைய பெரியவங்களோட உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க, அவங்க ஏஜ்ல உள்ளவங்ககிட்ட. நான் மாடியில இருந்து இறங்கி உள்ள போறேன், இந்த ராஜபாளையம் வந்துருச்சு அப்படின்னாங்க. நான் திரும்பி பார்க்குறேன், நாய் வரல, நான் தான் வந்திருக்கேன். ஓ, உங்களுக்கு செல்லமா அப்படி பேர் என்ன செல்லமா அப்படி கூப்பிட்டுருக்காங்க. உடனே நான் ஒன்றுமே சொல்லலாம், அமைதியாக உள்ளே போனோன்னே எங்கள் மாமியார் சொன்னாங்க, அவள் இப்படி தான் ஏதாவது துடுக்குத்தனமாக பேசுவா, நீ இதெல்லாம் மனசில் வச்சுக்காத, மறந்துரு அப்படின்னாங்க. உண்மையிலே எங்கள் மாமியார் சொன்னோன்னே அதை நான் மறந்துட்டேன். இப்போ எனக்கு திருமணமாகி 22 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு உற்ற தோழியாக என்னுடைய சின்ன மாமியார் இருக்கிறார்கள் என்றால் அன்னைக்கு அவங்க சொன்னதை நான் மறந்துட்டேன். அதை நான் கண்ணிலே வச்சுக்கிட்டு இருந்தேன். ராஜபாளையம் தான், ஆனால் வல்வல்னு அவங்களை கடிக்கல. ஊரதான் ஆனால் என்னையே அப்படி சொன்னீங்க அப்படின்னு நான் அவங்களை கடிக்கவே இல்லை. என்ன காரணம், அந்த வார்த்தையை நான் மறந்துட்டேன்.
இப்படி மறந்து மாம்பழத்துக்கு பேர் போன ஊருமா? ஊருங்கய்யா, பேர் போன ஊர் இல்லைங்கய்யா, பேர் இருக்கிற ஊர். ஆமா, நீங்க பாட்டுக்கு போயிருச்சுன்னு சொல்லிடுறீங்க. மேடம் வந்து பொன்னியின் செல்வன் படத்துடைய ஆடியோ லான்ச்ல எல்லாம் பேசினாங்கல்ல, நிறைய பேசியிருக்காங்க. அதுல அதுவும் ஒண்ணு. அதுல வந்து அந்த படத்தை பத்தி, அந்த கதையை பத்தி ரொம்ப சிலாகிச்சு பேசினாங்க. அந்த படத்துல ஒரு காட்சி வரும். ஆதித்த கரிகாலன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? விக்ரம் நடிச்சிருப்பார். டீசர்லேயே அந்த வசனம் தான் வரும். அவர் தான் அந்த நாட்டுக்கு அடுத்த ராஜாவே. ஆனா அவர் வந்து அருள்மொழியை விட்டுட்டு இவர் பாட்டுக்கு வேற இடத்துலயே இருப்பார், போர்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பார். ஏன்பா நீ இப்படி எல்லாம் செய்யறன்னு கேட்கும் போது அவர் ஒரு வசனம் சொல்வார். இந்த கள்ளும் பாட்டும் ரத்தமும் போர்களும் எல்லாமே அதை மறக்கத்தான், அவளை மறக்கத்தான், என்னை மறக்கத்தான் அப்படின்னு கத்துவார். போதும், இதுக்கு மேல கத்தக்கூடாது, ஏன்னா கூட்டம் போயிடும். ஒரு காதலை மறக்காதவன் தான் யார்கிட்டயா சண்டை போட்டுட்டே இருப்பான், யாருக்கிட்டையாவது போர் செஞ்சுக்கிட்டே இருப்பான், இல்லைன்னா மது அருந்துகிட்டே இருப்பான், இல்லைன்னா தேவையில்லாத குழப்பத்துல இருப்பான். அதை மறந்து விட்டோம் என்றால் இந்த வாழ்க்கை பூந்தோட்டமாக மாறிவிடும் என்பதை தயவு செஞ்சு நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஐயா, நான் நடந்த ஒரு சம்பவம் சொல்லுங்க. மதுரையில சொன்னதெல்லாம் நடந்தது. ஆமா, மதுரையில யார் யாருக்கோ நடந்தது. மதுரையிலங்கய்யா ஒரு இளைஞர், நீங்க ராஜ்குமார் சார் இளைஞர்னு சொன்னீங்க. இல்லையே, நான் சொல்லவே இல்லை. சொன்னீங்கய்யா, அறிமுகப்படுத்தும் போது ராஜ்குமார் இளைஞர்னு சொன்னீங்க. அங்க மதுரையில ஒரு இளைஞர், நல்ல படிச்ச ஒருத்தர், வீட்டுல கொஞ்சம் சிரமங்கள். அவருடைய சகோதரிக்கு திருமணம் நிச்சயம் பண்ணியிருக்காங்கய்யா. வீட்டில் வந்து கொஞ்சம் பண சிரமங்கள். அவங்க அப்பா, நீ எப்படியாவது கொஞ்சம் பணம் ரெடி பண்ணணும்ப்பா, ஒரு 5000. அந்த காலத்தில் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி, 25-30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 5000 இருந்தால் தான் சமாளிக்க முடியும். திருமணத்துக்கு நாள் நெருங்குதுன்னொடனே இவர் சொந்தக்கார ஒருத்தட்ட போய் கேட்குறார், ஐயா ஒரு 5000 பணம் கடன் வேணும். சரி வாப்பான்னு ஒரு இடத்துக்கு வந்து நிற்க சொல்லிட்டு, அங்கே ஒரு பில்டிங் மாதிரி இருக்குது, உள்ளே போயிட்டார். அவர் போனவர் 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆச்சு, திரும்ப வரவே இல்லைங்கய்யா. இவர் காத்து நின்றுட்டு ரொம்ப நொந்து போய் கிளம்புற நேரத்தில் அவர் வந்து, இன்னும் இங்கே தான் நிற்கிறியாக்கும், பணம் கிடைக்கல போ அப்படின்ட்டார். இவர் அப்படியே ரொம்ப நொந்து போய் வந்துட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு சமாளிச்சிட்டார். இப்போ அது நடந்து 30 வருஷம் ஆச்சு. இன்னைக்கும் அந்த இளைஞர், இப்போ அவர் இப்போ இளைஞராக தான் இருக்கிறாரு, அந்த வழியாக பைக்கில் போகும்போதெல்லாம், அந்த தெருவின் பேரை கேள்விப்படும் போதெல்லாம், அந்த கட்டடத்தை பார்க்கும் போதெல்லாம் 30 வருஷத்துக்கு முன்னால் தான் அனுபவித்த அந்த துயரத்தை இன்னைக்கும் அனுபவித்து கொண்டிருக்கிறார் என்றால் அந்த ஞாபகம் முள்ளாக நின்று உறுத்தி கொண்டிருக்கிறது இல்லையா? அந்த இளைஞர் வேற யாரும் நம்ம நடுவர் ஐயா தான். இதை பல மேடைகளில் அவர் ரொம்ப வேதனையோட பதிவு செய்திருக்கிறார். ஏங்க மறக்க முடியலங்க. இன்னைக்கு அக்காவுக்கு எவ்வளவு வேணாலும் கொடுக்க முடியும், ஆனால் அன்னைக்கு காத்து கடந்த 5000 மனசுக்குள்ளே முள்ளாக உறுத்துகிறது என்றால் அது இன்னைக்கு மறக்க முடிஞ்சா எவ்வளவு நிம்மதியாக வாழ முடியுங்க. ஐயா, ஒன்று சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இந்த கும்பகோணம் தீ விபத்தில் 96 குழந்தைகளை இறக்க கொடுத்தாங்கல்ல, அதில் எல்லா பெற்றோர்களும் கொஞ்சம் தன்னைத்தானே தேர்த்தி அவங்க வாழ்க்கையை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இருந்த 2 குழந்தைகளையுமே அந்த ஸ்கூலில் விட்டு அந்த குழந்தைகளை இழந்த அந்த பெற்றோர்கள் இன்னும் வீடு திரும்பவே இல்லைங்கய்யா. ஊராக போயிட்டு இருக்கிறாங்க, கிடைச்சதை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஏங்க இத்தனை வருஷம் ஆச்சு இல்லைங்க, உங்கள் வீட்டுக்கு போங்க, உங்கள் வாழ்க்கையை